ஓ, உங்க குழந்தைக்கு ஒண்ணு ஆகாது. நல்லபடியா பெத்தெடுத்து உங்க கையில ஒப்படைப்பேன். சரியா? சரி சரி. நீயும் கொண்டாட்டியும் உன் வாரிசும் மிகப்பெரிய கண்டத்தை சந்திக்க போறீங்க. இந்த நீயும் கொண்டாட்டியும் மிகப்பெரிய கண்டத்தை சந்திக்க போறீங்க. என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல. என்னங்க, ஒரு நிமிஷம் பைக் அங்க ஓரமா நிறுத்துங்களேன். இங்க நிறுத்துங்க. என்னங்க, உங்க கையால எனக்கு 3 முழம் பூ வாங்கி கொடுங்க. அக்கா 3 முழம் பூ கொடுங்க. எவ்வளோக்கா ஒரு முழம்? ஒரு முழம் 15 ரூபாப்பா. அதிகமாவே இருக்குப்பா. 50 ரூபா கொடு. இந்தாமா. என்னங்க? தேங்க்ஸ். சரிப்பா. போலாமா? என்னங்க, நீங்களே வச்சு விடுங்க. சரி சரி, நீ போன வை, நான் நேர்ல வந்து பேசுறேன். போலாம் போலாம். சார் 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 பைரவா, என்ன ஈஸ்வரி வெறும் கையோட வர? பணம் எங்க? தனசேகர் பணம் கொடுத்தானா இல்லையா? நான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கே போகல. நம்ம போட்ட திட்டத்தை எல்லாம் அந்த வீட்ல என் புருஷன் ஒருத்தன் இருக்கானே, ஜெயமணி, எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டான். சொலையா 20 லட்சம் ரூபாய்க்கு அடகு வச்சிருக்கேன். போச்சா? இதுலயும் தோல்வியா? நான் நினைச்ச மாதிரியே இதுவும் கால வாரி விட்டுருச்சா? சாகாவரம் பெற்றவ, நினைச்சத முடிக்கிறவ, இப்படியெல்லாம் இரும்பா போட இருந்தனே. என் முயற்சியில எல்லாம் மண்ணு விழுந்துகிட்டே இருக்கே. எங்க தப்பு நடக்கு? எந்த சக்தி எனக்கு எதிராக வேலை பாக்கு? எந்த கிரகம் என் கால வாரி விட்டது? ஏ கால பைரவி, ருத்ர பைரவி, திரிபுர பைரவி, என் கேள்விக்கு பதில சொல்லு. சின்ன மஸ்தா, பாகலாமுகி, தூமாவதி தேவி, ஏன் முன்னாடி வந்து நில்லுங்க. தசமகா வித்யா தேவிகளை வசப்படுத்துறதுக்காக சுடுகாட்டு போய்க்குள்ள ஒரு மண்டலமா விரதம் இருந்து தேவியின் 1000 திருநாமங்களை 1,25,000 தடவை உச்சாரணம் செய்து என் கட்டுக்குள்ள கொண்டு வந்த எதிரிகளை அடக்கியாள பாகலாமுகி, விரோதிகளை துக்கத்திலும் துயரத்திலும் வீழ்த்த தூமாதேவி, பயங்கர தோற்றத்துடன் பயங்கரமாக பயமுறுத்த சின்னமஸ்தா தேவி ஆகிய முப்பெரும் தேவிகளையும் மாந்திரிக வேலைகளுக்கு என்னுடைய முப்படை தளபதிகளாக நான் குறிப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவுவதற்கு என் கட்டுக்குள்ள வச்சிருந்த
இப்ப அந்த கட்டு அறுந்துருச்சா? அதனாலதான் என் குரலுக்கு நீங்க வரமாட்டேங்கீங்களா? அப்ப என் வாழ்க்கை முடிஞ்சு விட்டதா? என் ஆயுள் முடிய போகுதா? என்ன பைரவா இது? நாம நினைச்சது நடக்கலையேன்னு நானே மனசு கலங்கி போய் உங்ககிட்ட தைரியம் கேட்கலான்னு வந்தா நீங்களும் இப்படி இடிஞ்சு போனா என்னதான் பண்றது? நான் பைரவன், கால பைரவன். இடிஞ்சு போயிட மாட்டேன் எதுக்குமே. இந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலையில என் குருநாதரை நான் சந்திச்சா எனக்கு தைரியமும் நாம போக வேண்டிய பாதையும் நமக்கு தெரியும். அப்படியே தாமதிக்கிறீங்க, நம்ம உடனே கிளம்பலாமே. சார் சார் உங்களதான் சார். சார் சார் உங்களதான் சார். என்னாச்சு? இல்ல பின்னாடி யாரோ என்ன ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் இறங்க. ஐயோ திடீர்னு குறுக்க வந்துட்டாருங்க. மகா யாராவது ஆம்புலன்ஸ் ஃபோன் திடீர்னு குறுக்க வந்துட்டாருங்க. சார் யோ என்ன யோ வண்டி பார்த்து ஓட்ட மாட்டியா? நான் கரெக்டா தாங்க வந்தேன். அவர் பைக்ல யாரோ கூப்பிட்டு வந்தாருங்க. நான் என்ன பண்றது? இல்லங்க, அவரு என் பின்னாடியே தான் கூப்பிட்டுட்டே வந்தாரு. ஒருவேளை என்னதான் கூப்பிடுறாரோன்னு நான் வண்டியை நிறுத்திட்டு என்னன்னு கேட்கறதுக்குள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. ஆனா இவர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஐயோ என்னங்க, அதாங்க இப்ப முக்கியம். முதல்ல அவரை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. ஆமாங்க, தூக்குங்க. வாங்க, தூக்குங்க தூக்குங்க பாத்து தூக்குங்கப்பா. வாங்க. ஓம் க்ளீம் க்ரீம் உத்திஷ்ட சண்டாளி உத்திஷ்ட காளிகா மகா மோகினி காமேசி மம பந்தம் வஷி குரு குரு ஷாகா. ஓ எதிரிகள் சுடுகாட்டுல புதைச்சிருந்த தலைச்சம்புள்ள மண்ட ஓட்டை எரிச்சு கபாலிக்கு அஞ்சான மைய தயாரிச்சு உனக்கு மந்திரிச்சு வச்சிருக்காங்க. இன்னும் 7 நாளுல நீ சித்த பிரம்ம புடிச்சு தற்கொலை பண்ணி நீ சாகணும். இதுதான் அவங்க எண்ணம். ஐயா என்னையா சொல்றீங்க? கவலைப்படாத, இத புடி. இப்ப நான் கொடுத்திருக்கிறேனே இந்த மை உன்னை காப்பாத்தும். தினமும் குளிச்சு முடிச்சு சாமி கும்பிட்டு நெத்தியில வை. உன்னை பிடிச்சிருக்கிறது எல்லாமே காணாம போயிடும். நன்றிங்க ஐயா. ஐயா ஐயா, நீங்க தான் எனக்கு ஒரு வழியை காட்டணும். ஐயா வழியை காட்டுங்க நீங்க. ஐயா எந்திரி பைரவா. என்ன பைரவா, தச மகா வித்ய தேவிகளை வசியப்படுத்திட்ட. இனி மாந்திரீக பிரயோகத்துல தான் தான் ராஜாவா இருப்பான்னு மாறு தட்டிட்டு போன. இப்ப என்னடானா திடீர்னு தடால்னு என் காலில் வந்து விழுற. நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன் ஐயா. நான் கடுமையா விரதம் இருந்து கைப்பற்றின எல்லா சக்திகளுமே ஒவ்வொன்னா என் கை விட்டு போயிட்டே இருக்கு. என்னுடைய திட்டம் எல்லாம் எல்லாமே தோத்து போயிட்டே இருக்கு. எனக்கு இப்ப இருக்கிற ஒரே நம்பிக்கை நீங்க தான். எனக்கு என்ன நடக்குது, ஏன் நேரங்காலம் இப்படி மாறி போச்சு? நான் இழந்த சக்தியெல்லாம் திரும்ப பெறணும்.
அதுக்கு நான் என்ன செய்யணும்? வழியை காட்டுங்க ஐயா. கண்டிப்பா சொல்றேன் பைரவா. துர்ஷகணங்கள் தான் என் மனக்கண்ணில் தெரியுது. உன் ராசி நட்சத்திரத்தை சொல்லு. விருச்சிக ராசி, அனுச நட்சத்திரம். உனக்கு பாதகமான திசை ஆரம்பமாயிருக்கு பைரவா. இந்த தேய்பிரையில பஞ்சம திதிக்கு அப்புறமா, அதுவும் குறிப்பா அஷ்டம திதியில கெட்ட திசை ஆரம்பமாயிருக்கு. அதனாலதான் நீ நினைச்சது நடக்கணும். உன் சக்தி எல்லாம் இழந்து போய் நிக்கிற. நான் இழந்த அனைத்து சக்திகளும் எனக்கு திரும்ப கிடைக்கணும் ஐயா. அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நான் இழந்த அனைத்து சக்திகளும் எனக்கு திரும்ப கிடைக்கணும் ஐயா. அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. வழக்கமான எந்திரங்கள்ல எழுத்துக்கள் இருக்கும். ஆனா ஸ்ரீ சக்கரத்துல எழுத்துக்கள் இருக்காது. கேட்கிற கணித கோணங்கள் மட்டுமே இருக்கும். இன்று அறிவியலால் விளக்க முடியாத கணித கோண சூத்திரங்களை நமது பண்டைய இந்துக்கள் லாவகமாக ஸ்ரீ சக்கர எந்திரமாக்கி அதில் சக்தி தேவியை ஆவாவித்து அவர்களுக்கு வேண்டிய மந்திர தந்திர சித்திகளை அவர்கள் பெற்றார்கள். நீயும் ஸ்ரீ சக்கரத்தை பூஜையில வச்சு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல ஸ்ரீதேவி யக்ஷினி மகாமியத்துல சொல்லி இருக்கிற மந்திரங்களை உச்சாடனம் சொல்லி வந்தா 12 மாசம் 12 நாட்கள் 12வது நாளிகையில நீ இழந்த சக்திகளை எல்லாம் திரும்ப பெறலாம். ஒரு வருஷம் காத்திருக்கணுமா? என்னால அது முடியவே முடியாது ஐயா. நான் இழந்த சக்தியெல்லாம் உடனடியா எனக்கு திரும்ப கிடைக்கணும். அதுக்கு எந்த விதமான உக்கிரமான பூஜையா இருந்தாலும் செய்ய நான் தயாரா இருக்கேன். எதுவானாலும் சொல்லுங்க. இங்க இருந்து வடக்க 10 மைல் தூரத்துல காளிகாபூர் காடு இருக்கு தெரியுமா? ஆமா. அங்க கைவிடப்பட்ட ஒரு காளி கோவில் இருக்கு. அங்க தெய்வமா இருக்கிற தேவிக்கு பேரு தாண்டவ காளி. அவளுக்கு நீ உக்கிர பூஜை செஞ்சா நீ இழந்த சக்திகள் அனைத்தும் உடனே கிடைக்கும். உக்கிர பூஜைன்னா சாதாரணமா நினைச்சிராத, அதி உக்கிர பூஜை. அமாவாசை அன்னைக்கு தாண்டவ காளிக்கு தாமதிக்காம உக்கிர பூஜை செய்யணும். அமாவாசையா? இன்னைக்கு தானையா அமாவாசை? அதுக்குள்ள நான் இதை செய்ய முடியுமா? முயற்சி பண்ணு. இன்னைக்கு நடக்கிற அமாவாசை மந்திர சக்திகள் வேண்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு உகந்த அமாவாசை. இத நழுவ விட்டா நீ ரொம்ப கஷ்டப்படுவ பைரவா. இல்ல, நான் நழுவ விட மாட்டேன். நழுவே விட மாட்டேன் ஐயா. நான் இழந்த சக்தியெல்லாம் திரும்ப பெறணும். திரும்ப பெற்றே ஆகணும் ஐயா. அப்ப நான் வர்றேயா? நம்ம கையில தான் லட்டு மாதிரி ஒரு ஆள் இருக்கே. யாரு? யார சொல்ற? மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி இப்ப கர்ப்பிணியா இருக்கா. அவளை தூக்கிட்டு வந்து பூஜை பண்ணுவோம். அந்த மகாலட்சுமியை வச்சு பூஜை பண்றதுனால நமக்கு ஒண்ணுக்கு இப்ப 3 பலன் கிடைக்க போகுது. 1, நம்மளோட பரம எதிரி மகா ஒழிஞ்சிருவா. 2, மகாவை வச்சு பூஜை பண்றது மூலமா உன்னோட சக்திகளை பறிச்ச அந்த நாகத்தம்மனை பழி வாங்கி தோக்கடிச்ச மாதிரி ஆச்சு. 3,
இழந்து போன உன்னோட சக்திகளை மறுபடியும் உனக்கே கிடைக்க போகுது. அதனால தானா அமைஞ்சிருக்கிற இந்த வாய்ப்பை தவற விடாம மகாலட்சுமிய தாண்டவ காலைக்கு முன்ன பூஜை பண்ண வைக்கணும். இந்த பூஜை முடிஞ்ச உடனே அவளை உயிரோட மட்டும் விட்டுறக்கூடாது. அவளை அங்கேயே புடமாக்கிடணும். என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏன் திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? ஜோசியர் சொன்னதே நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா மகா, அவரு சொன்ன மாதிரியே ஆபத்து நமக்கு வந்துருமோன்னு மனசு திக்கு திக்குன்னு இருக்கு மகா. அமாவாசை வேற வந்துருச்சு. அத நினைக்கிறப்போ எனக்கு அடிக்கடி மனசுக்குள்ள ஒரு பயம் வந்து போயிட்டு இருக்கு. நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்க. நமக்கு நாகத்தம்மன் துணை இருப்பா. அந்த நம்பிக்கை மட்டும்தான் இப்பவும் எனக்கு இருக்கு மகா. நம்பிக்கை தளர விடாதீங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோமே, அவருக்கு எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கோவிலுக்கு கிளம்பலாம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்புறம் கோயில் நட சாத்தினாலும் சாத்திடுவாங்க. வாங்க வாங்க. டாக்டர், எஸ், அந்த பேஷண்டோட கண்டிஷன் இப்போ எப்படி இருக்கு டாக்டர்? அவரு பேரு அட்ரஸ் ஏதாவது சொன்னாரா? பேஷண்ட் இன்னும் சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்காங்க. அப்பப்போ சுயநினைவு வந்து போகுது. இன்னும் முழுசா ரிகவர் ஆகல. எதையுமே இன்னும் 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் உறுதியா சொல்ல முடியும். வெயிட் பண்ணி பார்ப்போம். டோன்ட் வரி, we do best. வரேன். இவருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? இவரை நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட இல்ல. ஆனா என்னைய ஃபாலோ பண்ணிட்டு எதுக்கு என் பின்னாடி வந்தாரு? என்கிட்ட அப்படி என்னதான் சொல்ல நினைச்சாரு? பாத்தியா மகா, அந்த ஆள் என்கிட்ட எதையோ சொல்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா மறுபடியும் மயங்கிட்டாரு. அவரு உங்களுக்கு தெரியாதுங்கிறீங்க. ஆனா அவருக்கு உங்களை நல்லா தெரியும் போல இருக்கே. அதான் எனக்கும் ரொம்ப குழப்பமா இருக்கு மகா. சார், அட்மிட் பண்ணும்போது பேஷண்ட் கிட்ட இந்த மொபைல் மட்டும்தான் இருந்துச்சு. இது உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லி டாக்டர் சொன்னாரு. பேஷண்ட் கண்ணு முழிச்சதும் இது அவர்கிட்ட கொடுத்துருங்க. என்னங்க, இந்த போன்ல அவரை பத்தி ஏதாவது டீடைல் இருக்கான்னு செக் பண்ணுங்களேன். Sorry.